ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவள் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று கர்த்தருடைய வேதம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை கேட்கிற தேவ பிள்ளைய, நீ தேவனோடு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே உன் குடும்பத்தார் யாவரும் சேர்ந்து கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். கர்த்தரோடு நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த பாதையில் சமாதானம் இருக்கும். நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் நடந்தீங்கன்னா ஆசீர்வாதமான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் நடந்தீங்கன்னா நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார். ஆக இதை கேட்கிற வாலிப பிள்ளைகளானாலும் பெற்றோர்களானாலும் நீங்கள் குடும்பமாக தீர்மானம் பண்ணி, நான் என் தேவனோடு அங்கே ஏனோக்கூட கூட நான் நடப்பேன் என்று நீங்கள் தீர்மானித்தீர்களானால் அந்த தேவனோடு நீ நடப்பது எல்லா காரியங்களும் உங்களுக்கு உயர்வான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. தீர்மானம் பண்ணுங்க, நான் தேவனோடு ஏனோக்கை போல நடப்பேன். கடைசியாக ஏனோக்கு காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல இரகசிய வரிகளை நானும் என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்ற தீர்மானத்தோடு அன்றுவரே நானும் என் குடும்பமும் தேவனோடு நடக்கிறோம் என்கிற அர்ப்பணித்து அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, அந்த கேட்கிறவர்கள் குடும்பமாக விசேஷமாக வாலிப பிள்ளைகளும் அந்த ஏனோக்கை போல தேவனோடு நடந்து ஆசீர்வாத சமாதான நித்திய ஜீவனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வருகளை எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.